ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டாகவும் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் என்ன இருக்கும், அந்த இடத்துல நாகா அப்படின்னு சொல்லின்னு இன்னொரு பீஸ்ட் ஃபார்மில் இருக்க பீஸ்ட் அங்கே வந்திருக்கும். அங்கே அவரோட பவர் அங்கே பயன்படுத்தலான்னு போகும்போது அந்த இடத்துல நாகாவும் சொல்லும், போன வாட்டி நான் தோத்து போனதுக்கு காரணம் நீ தான் ஜென்ரலோ, ஆனா இந்த வாட்டி அப்படி ஆகாது, ஏன்னா உன் தலையை நான் வெட்டாம விட மாட்டேன். ஹேய் நாகா, நீ அவன் தலையை ஏத்துக்கோ, இந்த கிங்டம் உடைய பிரின்சஸ் அவங்களோட இதயத்தை நான் ஏத்துக்கிறேன். இதை கேட்டோடனே ஜென்ரல் லூக்கு பயங்கரமா கடுப்பாவுது. என்ன சொன்ன, நான் இருக்கிற வரைக்கும் பிரின்சஸை உன்னால ஹார்ம் பண்ண முடியாது, பிரின்சஸை ஹார்ம் பண்ண நினைச்சனா ஃபர்ஸ்ட் என்ன தாக்கி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஆளு சொல்லும் போது 10,000 ஃபயர்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை அங்கே பயன்படுத்துறான். இதனால ஃபீனிக்ஸ் மூலமா ஒரு டொர்னேடோ மாதிரி பயங்கரமான ஃபயர் அப்பியர் ஆகுது. சுத்தி ஒரு பயங்கரமான சூழல், அதுவும் நெருப்பால நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு பவரை பார்த்து அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியம் ஆகுறாங்க. அங்க பின்னாடியே யுல்லஸும் சொல்றான், ஆமா நாகா, எதுக்காக அவனை இப்படி ப்ரோக் பண்ணி விட்ட? ஏன்னா பாரு, அவன் கோவத்தோட உச்சத்துக்கே உன்னால போயிட்டான். முட்டாள், நான் ஒன்னும் அப்படி பண்ணல, இந்த இடத்துல அப்படி பண்ணதே நீதான். சரி ஏதோ ஒண்ணு ஆனது ஆயிட்டு போட்டோம், இப்போ அவனையும் கொல்லணும், இந்த சிட்டியும் மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணணும். அங்க உடனே ஆக்ஸை வச்சு கிராவிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு மேஜிக் அவன் பயன்படுத்துறான். இதனால அங்க இருக்கிற வேஸ்ட் எல்லாம் சேர்ந்து அப்படியே ஒரு மீட்டோரைட் மாதிரி பயங்கர வேகமா விழ ஆரம்பிக்கும். அது சிட்டியை நோக்கி பயங்கர வேகமா வருமா. இதை பார்த்தோன்னே ஜெனரலும் வர்மிலியன் பேர்டு சீக்கிரம் இப்படின்னு நாங்க சொன்னோன்னே அந்த பேர்டும் பயங்கர வேகமா அந்த மீட்டோரைடை நொறுக்கிது. இதனால அந்த மீட்டோரைடு ஒண்ணுமே இல்லாம அப்படியே உடஞ்சு போயிடும். அந்த இடத்துல எப்படியோ நம்ம லூ அங்க சிட்டியை காப்பாத்துறாரு. ஜெனரல் லூ, என்னை மன்னிச்சிடு, ஏன்னா அங்க காப்பாத்த போய் உன்னை நீ கோட்டை விட்ட. அங்க மிரர் வேர்ல்டு அப்படின்னு ஒரு மேஜிக்கா பண்றா. இதனால அவங்க ரெண்டு பேருமே ஒரு கண்ணாடி உலகத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அங்க அவ்வளவுதான், ஜெனரல் லூவாலையும் எதுவுமே அங்க பண்ண முடியல. யுல்லஸுக்கு அங்க அவ்வளோ சந்தோஷம். ஆளும் அங்க சிட்டின்னு சொல்றான், இப்போ இந்த சிட்டியை காப்பாத்த யாருமே இல்ல, ஹியூமன் உன்னால கண்டிப்பா இந்த சிட்டியை காப்பாத்த முடியாது. கிராவிட்டி லோடு இப்படின்னு ஒரு ஸ்பெல் அங்க போட்டோனே அங்க இருக்கிற ஆளுங்க கல்லு எல்லாமே அப்படியே பறக்குது. யுல்லஸோட பிளான் என்னன்னா, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லா பொருளையும் மீட்டியோரைடா மாத்தணும். ஆனா திடீர்னு ஒரு டிராகனுடைய பவர் அங்க அப்பியர் ஆகுது. அது ஆளு பாக்குறான், ஆனா தப்பிக்க அங்க டைம் இல்ல. அதுவும் டைரக்டா அங்க பார்த்து யுல்லஸ் அப்படியே தள்ளி போய் விடுறான். இந்த அட்டாக் இது ஒரு நரகம் மாதிரி எனக்கு பயங்கரமா வலிக்குது. ஆனா இந்த ஃபிளேம் இது டிராகனுடைய ஃபிளேம்ஸ் ஆச்சு. ஆனா இந்த மாதிரி காலகட்டத்துல இப்படி டிராகன் பவர்ஸ் இருக்குது. முன்னாடி பார்க்கும்போது நம்ம டைலுவும் மாஸ்க் மேனா இருக்கிற நம்ம ஹீரோவும் இருக்கான். பக்கத்திலேயே மெடுசாவும் ஒரு பெரிய ஸ்னேக்கா நிக்கும். டைலும் என்னால ஒரு 10 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் சொல்ல வேணாம், போன வாட்டி என்ன ஆச்சோ அதே மாதிரி தான் இப்பயும் ஆகும். என்னோட எனர்ஜி எல்லாமே ட்ரைன் அவுட் ஆயிடும். அதுக்கப்புறம் என்னால எழுந்துக்க கூட முடியாது. அதே மாதிரி மெடுசா நீங்க தான் பின்னாடி இந்த சிட்டியை மொத்தமா ப்ரொடெக்ட் பண்ணணும். நானும் டைலும் இங்க இருக்கிற சண்டையை பாத்துக்கிறோம். அந்த நாகா அந்த பீஸ்ட் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாவுது. என்ன இது, அவன் மேல வர அந்த ஆரா அது ஒரு பியூர் பிளட்டோடைய டிராகன் ரேஸ் அதுதானே அது. இதுக்கு வாய்ப்பே இல்லை, இது இம்பாசிபிள். நான் டிராகன் டீமர்ஸ் எல்லாம் இப்போ இருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா 100 வருஷங்களுக்கு முன்னாடியே எல்லா டிராகன்ஸும் அழிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும் போது இதுக்கெல்லாம் அங்க சாத்தியமே இல்லையே. இப்படி சொல்ல இருக்கும் போது பின்னாடியே லூவும் வந்துடுறான். ஹேய் கேவலமான மீனு, என்ன யோசிக்கிற, என்ன நீ அப்படியே விட்ட. இன்னொரு சைடு டைலோ மூலமா இல்லஸுக்கு பயங்கரமா அடி மேல அடியா விழும். மூஞ்சில ஒரு அடி, வயிற்றுல ஒரு அடி, அப்படியே ஒரு கிக்கு. இதனால ஆளு பின்னாடி போறான். இல்லஸே அந்த பவரை பார்த்து ஆச்சரியம் ஆகுறான். இந்த ஃபாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அதோட உண்மையான பவரை இன்னமும் வெளிப்படுத்தல. அப்படி ஒண்டி நான் சண்டை போட்டா அவ்வளவுதான், இங்கே என்னோட கதையை முடிய வாய்ப்பு இருக்கு. நான் ஒண்ணு ரிட்டர்ன் ஆகணும். ஆனா ரிட்டர்ன் ஆனா அங்க இருக்கிற அந்த டீமன் அது ஒன்னும் என்ன விடாது. அதுக்கு நான் இவங்களே மூச்சிட்டு போயிடலாம். இங்க இருக்கிற பீஸ்ட் டேமர் அவன் தானே இதுக்கு காரணமா இருக்கான், அவனையும் மூச்சிட வேண்டியதான். இதனால பயங்கர வேகமா யுல்லஸும் டைலுவை தாக்காம பின்னாடி இருக்க நம்ம ஹீரோவை தாக்க வரான். பீஸ்ட் டேமர், என்னைக்கு உன்னோட கதை மூஞ்சிச்சு. ஆனா அந்த அட்டாக் படலான்னு வரதுக்குள்ளேயே டைலு செம்ம வேகமா பிடிக்கிறான். அந்த அட்டாக்கோட இம்பாக்டே ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா டைலு என்னன்னா அசால்ட்டா அதை பூச்சறான். டைலுவோட பவர்னால அந்த ஆக்ஸே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் ஆகுது. யுல்லஸ் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, எப்படி அந்த ஃபாக்ஸால வெறுமா கையை வச்சு என்னோட ஆக்ஸை பிடிக்க முடியுது. டைலுவும் அந்த ஆக்ஸ் மேல பிரஷரை போடும் போதே சொல்றான், உனக்கு அவ்வளோ தைரியமா, என் மாஸ்டரை ஹார்ம் பண்றதுக்கு முன்னாடி என்ன நீ தாக்குற மாதிரி இருக்கும். அந்த வெப்பன் மேல லைட்டா பிரஷரை போட்டதுக்கே அவ்வளவுதான், அந்த வெப்பன் அப்படியே சுக்குநூறா போகுது. இந்த வாட்டி பவர் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து வயிற்றுலயே ஒரு அடி அடிக்கிறான். வயிறே அப்படியே ஓட்டையாகுது. அங்க ஆளோட வாயிலிருந்து பொதன்னு பயங்கரமா ரத்தம் ஊத்தும். ஆனா டைலுக்கு அதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயம் அங்க ரிலீஸ் ஆகுது. அங்க கோர் இருக்காது, இது எம்டியா இருக்கு. ஆமா, என்னாச்சு டைலும்? அங்க நல்லா பார்த்தா நாகாவோட பவர் மூலமா ஆளு தன்னைத்தானியே ரீப்ளேஸ் பண்ணிட்டான்.
இதனால யூர்லெஸ் அப்படியே உடஞ்சு போறான். இப்பதான் ஆளுக்கு புரியுது இது மிரர் வேர்ல்டோட ஒரு எஃபெக்ட். நம்ம உயிர் ஆபத்துக்கு வரும்போது கரெக்டா இந்த மாதிரி ஒரு சில டைம் அவங்களால இப்படி பண்ண முடியும். பின்னாடியே நாகாவும் கேக்குறான், ஆமா யூர்லெஸ் என்ன ஆச்சு? என்னால ரொம்ப நேரத்துக்குலாம் ஜெனரல் லூவை இதே மாதிரி பிடிக்க முடியாது. நாகா, அந்த இடத்துல ஜஸ்ட் மிஸ். கரெக்டான டைம்ல நீ ஒண்டி அப்படி பண்ணலனா அவ்வளவுதான். இப்போதைக்கு என்னோட கதையை முடிஞ்சிருக்கும். ஆல்ரெடி அவ 2-3 பஞ்ச் என் மேல பண்ணா. அப்படி 3வது பஞ்ச் ஒண்டி இதே மாதிரி ஊந்துச்சுன்னா இப்போதைக்கு மொத்தமா நான் அழிஞ்சு போயிருப்பேன். ஆனா நாகா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இந்த ஃபாக்ஸ் இதை நான் பாத்துக்கிறேன். இந்த டைம்ல பிளாக் மாஸ்கோட இருக்கிற அந்த பர்சன் அவனை நீ மொத்தமா முச்சிரு. இதனால யூர்லெஸ் நம்ம டைலோ முடிக்கலான்னு வரான். ஆனா டைலோவும் அதுக்கேத்த மாதிரி பவரை வெளிப்படுத்துறான். அங்க 2 பேரோட கிளாஷும் ரொம்ப பங்கமா இருக்கும். டைலோட பவர் அந்த பில்லுனால இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால எல்லா இடமும் ரத்தமா அப்படி பீச்சிங் நடிக்குது, கண்ணு மூக்கு வாயின்னு. அங்க யுல்லஸோட பிளானும் இதுதான். நைஸா நம்ம நாகாக்கு ஒரு சிக்னலை கொடுக்கணும். அதே மாதிரி கண் அவன் காட்ட உடனே அந்த இடத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி வரும். பார்த்தா யுல்லஸோட அந்த பட்டாம்பூச்சி பீஸ்ட் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணும் நைஸா வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை மேல கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இதனால டைலு ரொம்ப கடுப்பாவுறான். உனக்கு அவ்வளோ தைரியமா என் மாஸ்டரை நான் இருக்கும் போதே கொண்டு போக பாக்குறியா? அங்க டைலு பார்வையிலேயே கல்லா மாத்துற அந்த பவரை ஆக்டிவேட் பண்றான். இதனால அந்த பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கிற அந்த பீஸ்டும் அப்படியே உரைய ஆரம்பிக்குது. ஹெவன்லி ஃபாதர் யூர்லெஸ், என்னால இதுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்க தான் இந்த விஷயத்த பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அங்க அவ்வளவுதான். யூ அப்படியே விழும்போது கீழே நாகா இதை ஒரு வாய்ப்பை வச்சு மிரர் வேர்ல்டு அதை ஆக்டிவேட் பண்றா. அங்க இதனால யூவும் வசமா அங்க மிரர் வேர்ல்டுக்குள்ள மாட்டிக்கிறான். அங்க டைலுவும் என்டர் ஆகலான்னு பாக்குறான். ஆனா யூர்லெஸ் விடாம அங்க தாக்கிங்கன்னு இருக்கான். ஆமா என்ன ஆச்சுமா? எங்க ஓட பாக்குற? இந்த இடத்துல உன்னோட ஆப்பனன்ட்டு நானு, மரியாதையா ஓடிடு இப்படின்னு யூர்லெஸோட மூந்துலயே ஒரு அடி. பல்லெல்லாம் அப்படியே பேந்துக்குது. யூ நல்லா பார்த்தா அந்த இடத்துல இப்ப அவன் இருக்கிற இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஹீரோவோட அக்கா இருக்காங்க. அட சின்ன தம்பி யூ, என் கூட வாப்பா, நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போகலாம். இனிமே என்ன கட்டி அணைக்கணும் சொல்லுவல, இப்பவா நம்ம கட்டி அணைக்கலாம். உன்னோட அக்கா பின்னாடி இருக்க இல்ல முன்னாடி இருக்க. ஆனா நம்ம யூ கிட்டதான் டீமன் ஐ இருக்குல்ல, அதனால பச்சையா அங்க தெரியுது. இது எல்லாமே வெறுமா ஒரு இல்யூஷன். அதாவது நம்ம ஹீரோவோட மெமரிஸ் வழியா கிரியேட் ஆயிருக்கு. எந்த அளவுக்கு நம்ம ஹீரோவோட மென்டல் எபிலிட்டி வீக்கா இருக்கும் அந்த அளவுக்கு வசமா இதுக்குள்ள மாட்டிப்பான். அச்சோ பாவம், நான் என்ன யோசிச்சேன்னா இந்த இடத்துல மாட்டிப்பேன்னு யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, ஆக்சுவலா உன்ன மாதிரி ஒரு 2 ஸ்டார் பீஸ்ட் டேமர் உன்னால இந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுதா? யூ உண்மையிலே நீ ரொம்ப இன்கிரெடிபிளா இருக்க. என்னோட ஐடென்டிட்டியை பத்தி உனக்கு தெரியுமா? கண்டிப்பா நான் இதுக்கு மேலேயும் உன்னை விட வாய்ப்பில்ல. எங்கேயே மொத்தமா என்னோட எல்லா சீக்கிரட்டோட உன்னை அழிக்கிறேன். என்னது, என்ன கொல்ல போறியா? அதுவும் எந்த விதமான பீஸ்டும் இல்லாம. சரி, உன்னால பெருசா என்ன பண்ண முடியுதுன்னு பாக்கலாமா? ஏன்னா அதுக்கான எபிலிட்டி உன் கிட்ட இருக்கணும். இந்த இடத்துல உன்னை அழிக்க போகுது நான் தான். மிரர் வாய்ட் ஆரோ அப்படின்னு ஒரு ஆரோ வச்சு அவ தாக்குறான். அந்த ஆரோவும் 4 பக்கமும் அப்படியே பரவி போகுது. அதோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அது பட்டா அவ்வளவுதான் நம்ம ஹீரோவோட கதையை முடிஞ்சிடும். அங்க யூ அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன இது, கண்ணுக்கே தெரியல அந்த ஆரோ. ஆனா அதுக்குள்ள நல்ல வேலை, கரெக்டான டைம்ல லூ வராரு. மாஸ்க் மேன் தள்ளிப்போ. ஆனா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அந்த வாய்ட் ஆரோ அது பயங்கர வேகமா லூ அப்படியே தாக்குது. லூவோட காலு கை மண்டை இப்படி அங்கங்க படும் போது அவ்வளவுதான். பட்ட ஒரு இடமும் அந்த வாய்ட் ஆரோ மூலமா அப்படியே உடஞ்சு போகுது. அங்க யூக்கும் என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஜெனரல் லூக்கு இவனால் தான் அப்படியாச்சு. இந்த இடத்துல அவரோட உடம்பெல்லாம் ஏதோ ஒரு கல்லு உடஞ்சு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அங்க கிடக்குது. இன்னொரு சைடு நாகாக்கு அங்க அவ்வளவு சந்தோஷம். நான் ஃபைனலி கொண்டுட்டேன் அந்த டாப்பான ஜெனரல். அவன் தான் டிராகன் கிங்டம் உடைய ஏர்ஃபோர்ஸ், அதுல ஒரு திறமையான ஆளு. ஃபைனலி போன வாட்டி எடுக்க முடியாத அந்த ரிவெஞ்சு அதை நான் ஏத்துட்டேன். ஏன்னா 10 வருஷமா நான் ஏகப்பட்ட ஆளுங்களை கண்ணா பின்னான்னு கொண்டு இருக்கேன். இப்போ எனக்கு கிடைக்காத அந்த நிம்மதி இவனை கொல்லும் போது எனக்கு கிடைச்சிருக்கு. ஐயோ சொல்ல முடியல. ஐயோ உன்னை காப்பாத்த போய் அவன் இறந்து போயிட்டான். இது ரொம்ப வேற லெவல்ல இருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் நம்ம ஹீரோ கவலைப்படுவான்னு பார்த்தா சிச்சன் இருக்கான். ஆமா என்ன ஆச்சியோ, இந்த மாதிரி டைம்ல நீ ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா நீ என்னன்னா ஜாலியா சிரிக்கிற. நான் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல நீயும் தான் சாக போற. அப்படியா? அதுக்கு நான் டைமை கொடுத்தா தானே உன்னால என்ன கொல்ல முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல உனக்கு பயமா இல்லையா என்ன? ஏன்னா பீஸ்டே இல்ல உன்கிட்ட, அதனால நீயும் அவனை மாதிரியே எந்த போ. ஆனா திடீர்னு அந்த மிரர் வேர்ல்ட வச்சுக்கின்னு ஒரு டிராகனோட பவர் அது அங்க தாக்குது.
இதனால அவ ரொம்ப ஆச்சரியமாவறான். ஏன்னா அவ கையில இருந்த அந்த வெப்பனும் இதனால நாசமாயிடுச்சு. அட இந்த ஃபாக்ஸ் இங்க இருக்குண்ணா, அப்ப யுல்லஸ் நான் யோசிக்கல நீ இந்த அளவுக்கு ஒரு ட்ராஷா இருப்பேன்னு. எதுக்காக இந்த ஃபாக்ஸை நீ அப்படியே விட்ட? வெளியில என்ன இருக்கும்னா அங்க டைலும் பயங்கரமா தாக்கியிருக்கும். அங்க அவ்வளவுதான், யுல்லஸால எதுவுமே பண்ண முடியல. அங்க டைலும் போகும்போதே சொல்றான், மெடுசா நீ அந்த யுல்லஸை பாத்துக்கோ, அது வரைக்கும் நான் மீதி விஷயத்த பாத்துக்கிறேன். அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. உள்ள நம்ம யூவும் சொல்றான், உண்மையை சொன்னா ஜெனரல் லூ அவருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவரு மூலமா ஒரு சில செகண்ட்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான், இப்போதைக்கு அந்த இடத்துல நான் தான் இறந்து போயிருப்பேன். ஆனா ஏதோ ஒன்று, இப்போ நீ சாகிறதுக்கான அந்த டைம் வந்துச்சு. என்னடா உன்கிட்ட டிராகனுடைய பவர்ஸ் இருந்தா எனக்கு என்ன? ஆனா உனக்கு தெரியுமா, நான் ஒரு அண்டையிங் ஃபீனிக்ஸ், அதோட மாஸ்டரியை கொன்னவ. அப்படி இருக்கும் போது உன்னால ஒண்டி என்ன பெருசா என்ன பண்ண முடியும்? அங்க திடீர்னு ஃபீனிக்ஸ் பயங்கரமா கத்துற மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். பார்த்தா வானத்துல ஹாயா அது பறக்குது. பாக்குற நாகா ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஃபீனிக்ஸோட ஓனரு ஜெனரல் லூ அவர் இப்ப இறந்து போனாரு. அப்படி இருக்கும் போது பீஸ்டும் இறந்து போயிருக்கணும். ஆனா இந்த பீஸ்ட் வானத்துல இருக்கு. அதேதான் நம்ம யூக்கும் அங்க புரியல. ஆளும் அதை பத்தி தான் அங்க யோசிக்கிறான். அங்க பின்னாடியே திடீர்னு ஜெனரல் லூவும் அப்படியே தன்னைத்தானே இணைச்சிக்கின்னு நிக்கிறாரு. நாகா என்ன, நான் யோசிக்கல நீ இந்த அளவுக்கு ஸ்டில் ஸ்டூப்பிடா இருப்பேன்னு. ஆனா நாகா நீ யோசிக்கிற மாதிரி நான் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. ஒரு 9th ஸ்டேஜில் இருக்க பீஸ்ட் டேமராக இருக்கும் போது அவங்களால பீஸ்டுகளோட பவரை அப்படியே இன்னரிட் பண்ண முடியும். அதாவது மேலே பறக்கிற அந்த ஃபீனிக்ஸ் அது ஒரு அண்டையிங் ஃபீனிக்ஸ். அதாவது லெட்டரலாக சொன்னா இவரு ஒரு வகையில் இம்மார்டல் மாதிரி. என்னதான் கொன்னாலும் ஃபீனிக்ஸோட உதவியால் இவரை தனியை உயிரோட வர வைக்க முடியும். நம்ம யூக்கும் இந்த மாதிரி பவரை கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி பார்த்தா நம்ம யூ கிட்ட இருக்கிற ஃப்ரையா இந்த 9 tail ஃபாக்ஸ் அதோட பவர் எல்லாத்தோட பவரும் நம்ம ஹீரோவால பயன்படுத்த முடியும். இந்த சைடு நாகாவும் யோசிக்கிறான், இங்க 2 டிவைனான பீஸ்டுங்க இருக்கு. அப்படி இருக்கும் போது என்னால இந்த இடத்துல கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்போ நாங்க ரெட்ரீட் ஆகுறது தான் ஒரே ஒரு வழி. அங்க நாகா மிரசி அப்படின்னு ஒரு அட்டாக் அங்க பயன்படுத்துறான். அதனால எல்லா இடமும் மிரஸ் ஆகுது. அவளோட முகம் தான் இருக்கும். இடத்துல நாகா எங்க இருக்கா எதுவுமே அங்க தெரியல. ஜெனரல் லூவும் சொல்றாரு, கொஞ்சோண்டு பின்னாடி இருப்பா, நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன். சரிங்க. அத்த செகண்டே ட்ரூ சோல் வர்மிலியன் பேர்ட் யூனைட் அப்படின்னு சொல்ல, எப்படி போன வாட்டி உருவாச்சோம் அதே மாதிரி உருவாகும். ஆனா உருவாகும் போது அந்த இடத்துல எல்லாமே அழிஞ்சு போகுது. அந்த நெருப்புக்கு இடையில ஃபீனிக்ஸ் கிட்ட எப்படி ஒரு ஃபெதர் இருக்கோ அதே மாதிரி இவர்கிட்டயும் அங்க ரக்கைகள் வருது. மாஸ்க் தம்பி நீ தயாரா இருக்கியா? நம்ம 2 பேருமே இவ்வளவு வச்சு செய்யலாம். சரிங்க. அந்த இடத்துல நம்ம யோசிக்கிறான், இந்த மாதிரிலாம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ண முடியுமா? அப்ப என்னாலையும் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அங்க இந்த டைம்ல யுல்லஸும் வரான். ஆமா என்ன ஆச்சு நாகா? இந்த இடத்துல நீயும் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா பெருசா நீ ஒண்டி அப்படியே கிழிச்சிட்ட பாரு. சரி நாகா, இந்த இடத்துல ஜெயிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரே ஒரு வழி, இந்த இடத்த விட்டு ஓடி போறது. அதான். உடனே இதெல்லாம் கேட்ட இருக்க ஜெனரலும், என்ன பண்ணலான்னு பாக்குறீங்க? இந்த இடத்த விட்டு ஓடுறது வாய்ப்பே இல்ல. அங்க யுல்லஸ் பின்னாடி ஓடி போலான்னு பார்த்தா மெடுசா பெரிய உருவமா நிக்கிறான். என்ன பின்னாடி வழியா தப்பிக்கலான்னு பார்த்தாலும் அதுக்கு நான் விட மாட்டேன். சரி இந்த இடத்துல தப்பிக்க முடியாதுன்னா ஒரே ஒரு வழி, நம்ம சாகுற வரைக்கும் சண்டை போடலாம். அங்க யுல்லஸ் அவரோட கிராவிட்டியோட பவரை பயன்படுத்துறாரு. இந்த சைடு இல்லூஷனரி சி மிரர் அப்படின்னு ஒரு பவரை பயன்படுத்துறா. அவங்க 2 பவரும் இணைய ஆரம்பிக்கும் போது இதை பாக்குற ஜெனரலும் அங்க கேக்குறாரு, மாஸ்க் தம்பி உன்னால ஃபயரை ஹேண்டில் பண்ண முடியுமா? கண்டிப்பா எங்களால முடியும். ஃபீனிக்ஸோட ஃபயர் கூட பர்னிங் பிரெத் அதை அனுப்ப. அவர் பறந்து போகும்போது அவரோட ஃபயரும் அந்த டிராகனுடைய பிரெத்து அதுவும் அங்கே பங்கமாக இருக்கும். அவங்க 2 பேரும் முடிஞ்ச அளவுக்கு பவரை ஏற்றலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் டிராகன் பிரெத்தும் இணைஞ்சிருக்கும் போது அந்த இடத்துல எதுவுமே அவங்களால பண்ண முடியல. கடைசியாக ஒரே அட்டாக்ல அவங்க 2 பேரையும் மூச்சு விட்டுறாரு. சீனில் புகை மூட்டை போனக்கப்புறம் அந்த இடத்துல 2 பீஸ்டுக்கான கோர் இருக்கும். பார்த்தோன்னே அவ்வளோதான், நம்ம ஜாவுக்கெல்லாம் அங்கே அவ்வளோ சந்தோஷம். நம்ம ஜெயிச்சிட்டோமாரா? ஆமா ஜெனரல் ஜாவ், நம்ம ஜெயிச்சிட்டோம். என்னால சுத்தமா நம்ப முடியல, நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெனரல் ஜாவ். ஜெனரல் லூவை பத்தி சொல்லி ஆகணும், அவரு உண்மையிலேயே மாசு. அதே மாதிரி அந்த மிஸ்டீரியஸா அந்த பர்சன் அவனும் சும்மா இல்ல, அவனும் மாசு. இன்னொரு சைடு ஜெனரல் லூவும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாரு, உனக்கு வேணும்னா அந்த 2 பீஸ்டோடைய கோர் அதை நீ எடுத்துக்கலாம், எனக்கு ஒன்றும் அதுல பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரி நீங்களா இதை சொல்லிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பொலைட்டா இருக்க மாட்டேன் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை எத்தனை பார்த்துன்னு இருப்பான். அந்த இடத்துல ஜெனரல் லூவும் வந்துட்டு, ஆமா என்னப்பா ஆச்சு மாஸ்க் தம்பி, அந்த ஸ்கார்ஃப் நீ கண்டுபிடிச்சியா இல்லையா?
இதை கேட்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஆச்சரியமாகறான். எங்கே இந்த எபிசோட முடியுது? நம்ம ஹீரோ பற்றி அவருக்கு தெரியுமா இல்லை தெரியாதா? அதை பற்றின விஷயம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். ஆனால் நம்ம ஹீரோவோட ஐடென்டிட்டி அது உண்டி குயினுக்கு தெரிஞ்சிட்டா அவ்வளோதான், நம்ம யூ காலி. அதனால என்ன ஆக போகுது? பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா இதுக்கப்புறம் தான் பயங்கரமான ஃபைட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ நம்ம 2 பேர் பார்த்தோம்ல, காட் ஃபார்ம்ல இருக்க பீஸ்ட்டுங்க, அதுங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் வர வில்லன் தான் பயங்கரமானவனா இருப்பான். அதனால பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போதான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோ என்ன ரொம்ப சின்னதாக இருக்குன்னு. ஃபர்ஸ்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸு இல்லை 19 மினிட்ஸு, ஏன் இத்தனைக்கும் 25 30 மினிட்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பேன். ஆனால் பிரச்சனையே என்னன்னா, இந்த மான்வாவோட சாப்டர் அதுதான் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். அதனால நான் என்னதான் முக்கிய ஒரு 4-5 சாப்டர் போட்டாலும் கம்மியாக தான் வரும். அதே மாதிரி என்ன ப்ரோ மெம்பர்ஸுக்கு வீடியோஸ் வரல அப்படின்னு கேட்காதீங்க. நான் கொஞ்சம் வேலையாக இருந்தேன், அதான் வரல. இதுக்கப்புறம் ஒழுங்காக போடுறேன். அதனால உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.